ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ராம் சரண் நடித்த பீடி திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியாவுக்கு இந்த தடவை எதுக்காக மெடல் கிடைக்கலன்னு கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் சேர்மன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வச்சுட்டு எப்படி மெடல் அடிக்க, இவங்க யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. எந்திரிச்சு அவர் அப்படியே ரோட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கலாம், இப்படி கூட்டமாக இருக்கிற இவனுங்களை வச்சுட்டு எப்படி நான் ஒலிம்பிக் மெடலாக ஜெயிக்கிறதுன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடக்குங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரும் எப்படி கேம் ஆடுறாங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் கடைசியாக ஒரே ஒரு பேர் தான் சொல்லுவாங்க, பீடு தான் எங்கள் இன்ஸ்பிரேஷனு. எல்லாருமே மெஸ்ஸி ரொனால்டோன்னு சொல்லும்போது இவங்க யார், அந்த பீடிங்கிறவனை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்க, அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்குள்ள ஒருத்தர் டக்குன்னு என்ன சொன்னால், உங்களுக்கு எங்கள் ஊர் பீடி தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டு வழியாக அந்த ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் சேர்மனாக கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு தான் அவங்க ராம் சரணோட கதையை வந்து சொல்கிறாங்க. ராம் சரண் ஊர் ஒரு மலை கிராமங்க. அந்த மலை கிராமத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லாதனால இவங்க கீழே இருக்க ஊருக்கு தான் வேலைக்கு வருவாங்க. இவங்க ஊருக்கு வரும்போது கீழே இருக்க ஊருக்காரங்க யாரும் இவங்கள மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு மிருகத்தை நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஊருக்கு ட்ரெயினோ பஸ் வசதி எதுவுமே இருக்காது. இதுக்காக இவங்க ஊரை சேர்ந்த ஒரு வயசானவரும் பல வருஷமாக போராடிட்டு இருப்பார். இந்த டைம் இவங்க எல்லாருமே இப்போ ஊருக்கு வந்துட்டு இந்த நாள் தங்களோட சொந்த ஊரில் தங்கிட்டு மறுபடியும் கீழே வந்து கிராமத்துக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. இப்படி இவங்க வேலைக்கு வரும்போது இவங்க கிட்டையெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னா, பக்கத்தில் இருக்க எப்படியாவது ஒரு ட்ரெயினை நம்ம நிப்பாட்டி நம்ம எல்லாரும் இவ்வளோ தூரம் காட்டில் ஏறி வந்ததுக்கு பதிலாக ட்ரெயினில் வந்துடும் சொல்கிறது மட்டும் தான் இவங்களோட ஆசையாகவே இருக்குங்க. இந்த சமயத்தில் தான் ராம் சரண் ஊருக்குள்ளே ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ராம் சரண் வந்து எந்த டீமுக்கு விளாண்டு கொடுக்காரோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். ஏன்னா ராம் சரண் கிரிக்கெட்டில் இருந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக விளாடுவார். இந்த டைம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசாக எலெக்ஷனில் நிற்பாங்க. அப்படி எலெக்ஷன் நிற்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரொம்பவே கேவலமாக திட்டுறதுனால அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ஹீரோயினியோட ட்ரெஸ்ஸை வந்து கலட்டி விட்டுருவாங்க. அப்போ ஹீரோ அதை தடுத்து அதை காப்பாற்றுறதுனால இவர் எப்போதுமே கிரிக்கெட் ஒரு டீமுக்கு ஆடிட்டு இருப்பார். அந்த டீமில் உள்ள எல்லாரையும் இவர் அடிச்சிடுவார். அதனால் இவனு என்ன பண்ணுவான்னா, இவனை இந்த வாட்டி நம்ம சும்மா விடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் இவர் தோக்காமல் இவர் எப்படியாவது இந்த டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழு முயற்சி கொண்டு இவர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல குஸ்தி மேட்ச் நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த மேட்சை பார்ப்பாரு. மேட்சை பார்த்துட்டு நம்ம ராம் சரண்ட எங்கள் டீமுக்கு குஸ்தி விளையாட வரியா அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே எங்கள் ஊரில் உள்ளவங்களை எதுக்குமே சேர்க்க மாட்டேங்காங்க, இப்போ நீங்கள் குஸ்தின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம்சரண் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போயிடும். உடனே ராம்சரண் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆள் குஸ்தி விளையாட கூட்டார்ல அவர்கிட்ட போய் குஸ்தி கற்றுக்க போகிறேன். அப்போ அவர் நேற்று வராமல் இன்றைக்கி எதுக்கு வந்தேன் அப்படின்னோடனே, நான் கற்றுக்கிறேன், என் ஊருக்கு ஒரு அடையாளம் வேணும், அதுக்காகவே நான் இந்த குஸ்தியை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் குஸ்தி கற்றுக்க போகிறேன். அப்போ இவர் குஸ்தி கற்றுக் கொடுக்காம இவருக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் இவர் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ இவர் கொஞ்ச நாள் ராம்சரண் கேட்பாருன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் என்னை இப்படி வீட்டு வேலைகளையும் செய்ய வைக்க போகிறீங்க, எனக்கு என்றைக்கு தான் குஸ்தி சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா, நீ குஸ்தி தான் கற்றுக்கிட்டு இருக்க, இத்தனை நாள் நீ வீட்டு வேலையை செய்கிறது எல்லாமே உனக்கு குஸ்தியோட ஒரு அடிப்படை விதிமுறை அப்படின்னு சொல்லி அவருக்கு குஸ்தி சொல்லி கொடுப்பாரு. அப்போது அந்த இடத்துல ராம்சரண் முன்னாடி அவருக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் எப்போதுமே எல்லா மேட்ச்லையும் இறங்குவான். இப்போ ராம்சரண் ஒரு புது மேட்ச்சில் இறக்கி ராம்சரண் ஜெயிச்ச உடனே அவனுக்கு ராம்சரண் மேலே கோவம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் நம்ம ஊருக்காக விளாண்டா பரவாயில்ல, இவன் அவன் கிராமத்துக்காக விளாடுறான், இதனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன யூஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராம்சரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. உடனே ராம்சரண் உங்கள் ஊர் பேர் சொல்லி நான் இனிமேல் விளாடுறேன்னு சொன்னேன். ராம்சரனோட கிராம மக்கள் எல்லாரும் ராம்சரனை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ராம்சரண் எதுக்காக இப்படி விளாடுவானா, இவன் கண்டிப்பாக நேஷ்னல்லையோ இன்டர்நேஷ்னல்லையோ ஜெயிச்சு தன்னோட ஊருக்கு தேவையான எல்லா வசதியும் வாங்கணும்னா அவங்க முன்னாடி நம்ம பேசி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் விளாட ஆரம்பிப்பார். இவருக்கு குஸ்தி சொல்லி கொடுத்துருக்க குஸ்தி வீரர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஊரில் உள்ள எல்லா குஸ்தி வீரங்களோட ஒரு நேஷனல் மேட்ச் வந்து பார்ப்பாரு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவர் கூட மேட்ச் ஆட வருவாங்க. அப்போ ராம்சரனுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அவன் ராம்சரனோட காலில் யாருக்கும் தெரியாமல் நைட்டு அடிச்சிருவான். அடிச்சோன்னா ராம்சரனுக்கும் அதில் ரொம்பவே அடிபட்டோம். இதுக்கப்புறம் இவன் ராம்சரண் எப்பவும் பழைய மாதிரி காலையில் ஒரு மேட்ச்சில் ஆடும்போது அவனுக்கு இவன் வீக் பாயிண்ட்டு சொன்ன உடனே மறுபடியும் இவன் காலையில் அவன் அடித்து ராம்சரண் 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாமல் தூக்கத்திலே கிடப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட காலையை அவனால் யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு மாறிடும். இப்போ ராம்சரண் தன்னோட கனவும் போயிடுச்சு, தன்னோட காலும் போயிடுச்சு, தன் கிராமத்துக்கு இனிமேல் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இவங்க ஊரில் ஒரு தாத்தா வந்து ரயிலை நிப்பாட்டணும் போகிறான்னு தெரியுமா. அந்த தாத்தா ஒரு மினிஸ்டர் போய் பார்த்து ரயிலை நிப்பாட்டுறக்காக கேட்பாரு. அப்போ அந்த தாத்தா அவனை அடித்து மினிஸ்டர் அங்கேருந்து அவனை அனுப்பிவிட்டோன்னே அவரும் ரயில்வே நடுவில் நின்று இறந்து போயிடுவார். இதை பார்த்து ராம்சரண் நம்மளோட கனவு தான் நிறைவேற்ற முடியல, இவருக்காகவாது ட்ரெயினை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவரோட மாட்சி காலை வச்சுட்டு இவர்
டெல்லிக்கு போவாரு. டெல்லிக்கு போய் அங்க இருக்கிற எல்லா மினிஸ்டரையும் பார்த்து மினிஸ்டர் கிட்டலாம் இவரோட ஊர பத்தியும், ஊர் பிரச்சனைய பத்தியும் சொல்லும்போது, அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போதான் அங்க இருக்கிற ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் எப்படி இந்தியா ஒலிம்பிக்காக விளாடுறாங்க அப்படிங்கிறத இவர் பார்ப்பாரு. பார்த்துட்டு நம்மளோட கால் இப்படி இருக்குல்ல, காலையே துண்டா இவரு என்ன பண்ணுவாருன்னா, ரயில்ல போம்போது கால நீட்டி கால வெட்டிடுவாரு. வெட்டுறது மட்டும் இல்லாம, இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டப்பந்தயத்துக்கான பிராக்டிஸ வந்து இவரு எடுப்பாங்க. ஓட்டப்பந்தயத்துக்கான மாற்றுத்திறனாளிகள பிராக்டிஸ எடுத்துட்டு, இப்ப இந்தியாக்காக இவரு இப்போ ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்திருப்பாரு. ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்ததுனால, இப்ப இவரு ஒலிம்பிக்ல இந்தியாக்காக ஓடும்போது, அந்த மேட்ச் டிவிங்க எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம ராம்சரணோட ஊர் மக்கள் எல்லாருமே, அங்க கீழ இருக்க எல்லார் கூடயும் சேர்ந்து இப்ப டிவில பார்ப்பாங்க. டிவில பார்க்கும்போது இவரு தான் இந்தியாக்காக ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிப்பாரு. அடிச்சதுக்கப்புறம் அப்போ ஒரு இந்தியானா நீங்க இப்ப பெருமைப்படுங்கங்கும்போது, அப்ப ராம்சரண் என்ன சொல்லுவார்னா, "நாங்க இந்தியனா யாருமே எங்ககிட்ட சொன்னது இல்லையே சார். எங்க கிராமத்துல எங்க யாருக்குமே எந்த ஒரு அடையாளம் கிடையாது. எங்களுக்கு போஸ்டல் கோடு கூட கிடையாது." அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா இவன் கிராமம் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சுச்சோ, அதை எல்லாத்தையுமே அந்த இந்தியன் ஒலிம்பிக்ல வச்சு இவரு சொல்லுவாரு. சொல்லும்போது அங்க இருக்க இத எல்லாமே இவரோட ஊர் மக்கள், கிராம மக்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு, நமக்காக தான் அவன் இவ்வளவும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ராம்சரண் நினைச்சு அவங்க எல்லாருமே பெருமைப்படுவாங்க. இதுவரைக்கும் ராம்சரண் ஊர்ல நிப்பாட்டாத எல்லா ட்ரெயினும் இப்போ ராம்சரனுக்காக புதுசா ஒரு ட்ரெயினையே ரெடி பண்ணி, ராம்சரண ஊர்ல போய் விட சொல்லி அவங்க நம்ம கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. இதனால ராம்சரண் அந்த இடத்துல வந்து இறங்கும்போது, இவர மாலை மரியாதையோட வரவேற்காக இவங்க ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க. இப்படிங்கிற கதை எல்லாத்தையுமே அந்த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் சேர்மனுக்கு ஒருத்தர் காட்டு வழியா கூட்டு வந்துட்டு இருக்காந்துமா. அவன் சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே இப்ப கரெக்ட்டா இவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவான். வந்த உடனே அந்த இடத்துல நம்ம ராம்சரனுக்கான ஒரு சிலை வந்து இருக்குங்க. அந்த சிலைய வந்து இவன் காட்டுவான். காட்டிட்டு இப்ப அந்த இடத்துக்கு இது ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்திருக்கும். இப்போ ட்ரெயின் வரும். இவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இப்போ அது டாக்டருக்கு ஊருக்கு படிக்க போயிடும். இப்போ இது என் பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைச்சிருந்தா உங்கள ட்ரெயின்லயே கூட்டு வந்திருப்பேன் சார். ஆனா எதுக்காக உங்கள நான் காட்டு வழியா கூட்டு வந்தேன்னா, இத்தனை வருஷமா நாங்க எதுக்காக கஷ்டப்பட்டோங்கிற கஷ்டத்த போக்குறதுக்காக, எங்களுக்காக இவ்வளவு விஷயத்த செஞ்சவனோட புகழ சொல்லணும்னு சொல்லி தான் உங்கள காட்டு வழியா கொண்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேர்மன் என்ன பண்ணுவாராம், டெல்லியில மறுபடியும் போய் உட்காந்து, இந்தியால எல்லா மூலைகள்லயும் பல திறமையான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம தட்டி குடுத்தா, கண்டிப்பா இந்தியாக்கு பல மெடல்கள் வரும். அப்படிங்கிறத சொல்றதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சா, கண்டிப்பா அந்த வெற்றினால நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை.